நீங்களே சொன்னீங்க 8 நாள் தான் நடக்குது அப்படிங்க. இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு இந்த பிரச்சனை விவாதிக்கிறது? எதுங்க 8 நாள் தான் நடக்கும்போது நீங்களே சொன்னீங்க. இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? ஏன்னா குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பட்ஜெட் மீதான விவாதம் நேரம் சரியா எங்களுடைய விருப்பம், எங்களுடைய அரசு, எங்களுடைய தலைவர் சொன்னதை, எங்களுடைய விருப்பத்தை நாங்க முன்னால சொல்றோம். அவங்க நினைச்சா கண்டினியூஸா 5-6 மணிக்கு மேல கூட நடத்தலாம். நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் நடந்த வரலாறுலாம் உண்டு. அதனால இந்த செய்தியெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனைகள். ஆகவே எங்களுடைய விருப்பம் சொல்லியிருக்கோம். முக்கியமான பிரச்சனை புயல் மழை வெள்ளம் தொடர்பான நிவாரணம் இதுவரை வரல. அந்த பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி மழை காலம், மழை வந்து ரொம்ப வேகமா இருந்தது. மழை நிறைய பேர் தத்தளிச்சுட்டாங்க, நிறைய வீடுகள் மூழ்கி போச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் அழிஞ்சு போச்சு. இந்த நிலையில இந்த தமிழ்நாட்டில் ரீசெண்டா ஏற்பட்ட அந்த மழை நிவாரணம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. நீங்களே ராணுவ அமைச்சரை பார்த்து வந்து நீங்களே வந்து பார்த்தீங்க. நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க. 3 தடவை வந்து கமிட்டி வந்து பார்த்தது. அதுக்கு பிறகு கூட இல்லைங்கிறது இதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்க ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்தோம், எல்லா கட்சி தலைவரும் பார்த்தோம், உங்கள்கிட்டையும் வந்து பார்த்தோம். 27ஆம் தேதிக்குள்ள கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதற்கு நேரடியா ராஜ்நாத் சிங்கிட்ட சொன்னோம். நீங்களே வந்து பார்த்து எல்லாம் முடிஞ்சது. 27ஆம் தேதிக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு. கேட்டகரிக்கலா ப்ராமிஸ் பண்ணாரு. ப்ராமிஸ் பண்ணது இது வரைக்கும் நடக்கும். ஆனா உடனடியா அதுக்கு என்ன ஆகுதுங்கிறது உடனடியா அதுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தோம், அவங்க வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னா தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் ஒரு தேதியை சொல்லியிருக்கு. அது மிக முக்கியமான அமைச்சர், உள்துறை அமைச்சர், ரொம்ப பொறுப்புள்ள அமைச்சர் 27ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது கொடுக்கலன்னு சொன்னா அதுக்காக நம்ம போய் அவங்கள பனிஷா பண்ண முடியும்? அவங்க யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல. இப்போ எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமை நிச்சயமா நிறைவேற்றாங்கிறது எண்ணம் எங்களுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசுக்கு வஞ்சிக்கிறதுக்கு எந்த வித கடந்த முறை நடைபெற்ற பல நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாத்தீங்கன்னா சரியான முறையில் நடைபெறல. போன கூட்டத்தொடரில் கூட 140 எம்பிக்கள் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அவர்கள் இதுவரைக்கும் வந்து திரும்பியும் அந்த கூட்டத்தொடர் தொடரலாம் அப்படின்ட்டு கலந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டார். இப்ப நடக்க போறது ஒன்லி ஒரு 7 நாள் 8 நாளா தான் இல்ல. இப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பிரிவிலேஜ் கமிட்டி 3:30 மணிக்கு 3 பேர் மட்டும் அது சேர்த்துக்கிட்டு இல்லைங்கிறது இன்னைக்கு இருக்கு. நீங்க மோஸ்ட் ப்ராபபிளி இன்னைக்கு வந்து நாங்க எடுக்கிற முடிவு வந்து இன்னைக்கு ரிவோக் பண்றதுக்கு எல்லா சான்ஸ் இருக்குது. 3 மணிக்கு நாங்க நோட்டீஸ். ஆமா, அந்த 3 பேர் மட்டும் இன்னைக்கு ஈவினிங் உள்ள அவங்க பாசிட்டிவா தான் இருக்கும். இதுக்கு இந்த நாங்க முடிவு ஸ்பீக்கருக்கு நோட்டீஸ் போகும். அது நாளைக்கு புல்லட்டின்ல காலையில அது வந்துடும் நினைக்கிறேன். பத்தி நாங்க பேசிருக்கோம். இதை ஒவ்வொரு தடவையும் நாங்க பதில் வரலங்கிறது தெரியும். இந்த தொடர் வெரி ஷார்ட், ரொம்ப 8 நாள்ல இருக்க தொடர்ல என்ன பேசி என்ன முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பட்ஜெட் வருது, பிரசன்டேட்டர்ஸ் நாளைக்கு பிரசன்டேட்டர்ஸ் நடத்தலாம். நடத்துறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் குறைவா இருக்கு. இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்து அரசாங்கமே மாற்ற போது நடத்தினா பேசுவோம். அரசாங்கம் வந்து அது மாதிரி எல்லாம் இன்டென்ஷன்ல இருக்கிறதா தெரியல. ஏன்னா பிரசிடென்டர்ஸ் அதுக்கு பதில் அவங்க நாங்க பேசணும், பதில் சொல்லணும். அப்புறம் ஷார்ட் நாங்க எழுப்ப மாட்டோம்னு சொல்லலையே. உங்களுக்கு நீங்க எல்லா விஷயமே பேசுவோம். நாங்க எழுப்ப மாட்டோம்னு சொல்லல. நாங்க என்னென்ன இதுவரைக்கும் பேசுறோமோ, தலைவர் கமிட் பண்ணாரோ அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டு பேசுவோம். 2 அவையிலும் பேசுவோம். பாஜகவுடைய இந்த ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 10 வருட கால முடிவடைந்து அடுத்த தேர்தல் வரை இருக்கிறது. இதுதான் கடைசி இந்த ஆட்சியினுடைய கடைசி கூட்டத்தொடர். கடந்த கூட்டத்தொடர்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் பல கோரிக்கைகளை வைத்தது, மக்கள் பிரச்சனை குறித்து விவாதிக்கிறது, அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் நாளை முதல் தொடங்க இந்த கூட்டத்தொடரில் வந்து எதிர்கட்சிகள் வைக்கும் கோரிக்கைகள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா, அல்லது நாளைக்கு நடைபெற இருக்கிற அந்த குடியரசுத் தலைவர் உரையில எதிர்கட்சிகள் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி சரியானதாக இந்த மக்கள் எதிராட்சியாக இருக்கிறது அப்படின்றதை எடுத்து கூறும் விதத்துல திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அந்த
குடியரசுத் தலைவருடைய உரையில் கலந்து கொள்வார்களா அல்லது வெளிநடப்பு செய்வார்களா என்பது அதை இல்ல உரையில நாங்க கலந்துக்குவோம். கலந்துக்கிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். கேட்டு மறுநாளே அந்த குடியரசுத் தலைவருடைய உரை வந்து நாங்க டிஸ்கஷன் வரும்போது டிஸ்கஷன்ல நாங்க என்ன கேட்டோமோ அதுக்கு சரியா இருந்ததுன்னா அதை அப்ரிசியேட் பண்ணுவோம். சரியா இல்லைன்னு சொன்னா அந்த குறைகளை சுட்டி காட்டுவோம். என்ன இது இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இது கடைசி கூட்டம் மட்டுமல்ல, பிஜேபிக்கு கடைசி கூட்டம். இந்தியா கூட்டணி அடுத்த ஆட்சியை நடத்த போறது. அதனால நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இப்போ கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை போயிருக்கு. இதுக்கு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். இந்த நாளுக்குள்ள பேச்சுவார்த்தை நிறைவு செய்யணும்ன்ற அதெல்லாம் டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது. எந்த சமயத்திலயும் கூட்டணிக்கு வந்து திராவிடக்குள்ள நீ முடிச்சாகணும்னு அப்படி கம்பல் பண்ற வழக்கமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்து அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இதுக்கு ஒரு நெகோசியேஷன் இருந்துன்னு சொன்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை பேசுவோம். அது தொடர்ந்து நடக்கும். ஆனா எலெக்ஷன் முன்னால எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் கேண்டிடேட். அதனால எல்லா கட்சிகளும் அதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. சென்னையில வந்து திமுகவை தான் போட்டியிடுமா, நம்ம போட்டியிடுறதா கட்சிக்காரங்க கேட்கறாங்க. நான் வந்து பேசி சென்னையில போட்டியிட்டு வாங்கிட்டேன்னு உறுதியளிச்சிருக்கேன். அதே போலதான் நான் சொல்லியிருக்கேன். 40 தொகுதியில நான் போட்டி போடணும்னு சொல்லி என் தலைவர்கிட்ட சொல்லுவேன்னு அன்னைக்கு சொன்னேன். உங்க மீடியாட்டே சொன்னேன். இப்போ அது தப்புன்னா இதுவும் தப்பு தான். 40 தொகுதியிலும் நாங்க ஜெயிக்கணும். அதுக்காக தலைவர்கிட்ட சொல்லி 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் குழு தலைவரே சொன்னேன். அது தவறா? அது தவறு இல்லைல்ல. அதே போல கேஎஸ்ஐ சொன்னதும் தவறு கிடையாது. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி 2014 இருந்து மோடி வந்து பிரதமராக இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடு, மக்கள் நல பிரச்சனைகள் எவ்வாறு அரசை வந்து இல்ல தம்பி உங்களை சைகிலே என்ன சைகிலே சொல்றாரு ஜீரோ அப்படின்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு அவர் என்ன செஞ்சாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான மிகப்பெரிய திட்டம் கிட்டத்தட்ட 2800 கோடி 2000 கோடி திட்டம் அவரே துவக்கி வைக்கிறாரு. கல்லை வைக்கிறாரு. கல்லை வச்சு அதுக்கு மேல மற்றொரு கல் கூட வைக்கல. எய்ம்ஸ் இதுக்கு மருத்துவமனைக்கும் கல்லூரிக்கும் ஒண்ணுமே செய்யல. அவருக்கு இங்க இருக்க நாங்க செஞ்சுட்டோம். 50 பேரை வச்சு செஞ்சிருக்கோம். எங்க செஞ்சிருக்காரு? ராமநாதபுரத்தை வச்சிருக்காரு. எய்ம்ஸ் கல்லூரிய மதுரை எய்ம்ஸை வந்து ராமநாதபுரத்துல சின்ன ரூம்ல போட்டு 50 பேரை வச்சுக்கிட்டு இது நடத்துறாரு, கல்லூரி நடத்துறாருன்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்குது. இதை பல தடவை பாராளுமன்றே சொல்லிச்சு கட்டோம். தம்பி அந்த ராஜ்யசபையில சொன்னாரு. என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல. இப்ப இதுதான் இது ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது மாதிரி சொல்லியாச்சு. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே செய்யல. வஞ்சிக்கப்பட்டதா அல்லது புறந்தள்ளப்பட்டதா? புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது கரெக்ட் வார்த்தை. புறந்தள்ளப்பட்டது வஞ்சிக்கப்பட்டதுங்கிறத விட புறக்கணிக்கப்படுறாங்க. தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மற்ற மாநில குஜராத் போன்ற மாநிலங்கள், வடபுலத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு கேட்டது சொல்லி கேட்டு அவங்க கொடுக்குறாங்க. இந்தி பேசுற மக்களுக்கு மட்டும் அவங்க வந்து இருக்காரு. தமிழுக்கோ தமிழ்நாடுகளுக்கு தென்னை தான் சொல்லணும். தேங்க்யூ. அது எப்படி? அது ஒண்ணும் புரியல எனக்கு. கோயில் திறக்கப்படுது எப்படி பாஜக பாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோயில் வந்து ஒரு இந்து மதத்தை சார்புள்ள ஒரு கோயில் வழிபடுகின்ற ஒரு இடம். இந்து மதங்கிறது அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இந்துக்களாக இருக்கின்ற இது எல்லா கட்சியிலும் இந்துக்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து தலைக்கு வித்தம் ஏறி போச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அரசியல் ரீதியா பேசுறதுன்னா ஒரு அளவே கிடையாது. இந்து கோயில்ங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லா கட்சிகளும் சொந்தம். அதே போல திமுகவில் இருக்கவங்களும் சரி, வேற கட்சியில் இருக்கவங்க, தோழமை கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அந்த இந்துக்கள் இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணும். தலைமையில வெறியை போய் ஒண்ணுமே வித்து பிடிச்ச உளறிட்டு இருக்காங்க. அதை நீங்க எல்லாம் நம்பாதீங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆமா, மதச்சார்பற்ற கொள்கை நாங்க எல்லா எம்மதமும் சம்மதம். எங்களுக்கு மதச்சார்பற்ற கொள்கை தான். எல்லா மதமும் எங்களுக்கு சொந்தம். நாங்க ஏற்றுக்கிற மதங்கள் தான். இதுல என்ன இதை வச்சு அவங்க பிளே பண்ண அரசு நடத்தணும், வெற்றி பெறலான்னு அது நெசசிட்டி கிடையாது. இதெல்லாம் போர்கான் கன்க்ளூஷன். அண்ணா காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்து நாங்க ஏற்றுக்கிட்ட கொள்கை இது.
ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னா அண்ணாவை சொல்லிட்டு போயிருக்காரு. போதும். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.